ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். இந்த மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ மட்டனை வாங்கிட்டு வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். 50 கிராம் பொட்டுக்கலையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். 50 கிராம் கிட்ட சின்ன வெங்காயத்தை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். சோம்பு லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மசாலாலாம் செய்கிற அளவுக்கு நல்லா கை கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா வெடித்து வரும். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக ஆக்கிக்கோங்க. கெட்டியாக ஆக்கி நல்லா உருண்டை பிடிச்சி நார்மல் சிம்மில் ரொம்ப ஸ்பீடில் வச்சு பிடிச்சோம்னா வெடித்து கோலா உருண்டை வரும். நார்மல் சிம்மில் வச்சு பிடிச்சோம்னா நல்லா கோலா உருண்டை வெடிக்காமல் நல்லா உருண்டையாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் கொடுத்து அரைக்கிறத விட இது வடை மாதிரி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், ஒன்று வெட்டல. சூப்பர். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.